இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தில் எழுப்புதலுக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுவதில் குறைவில்லை. ஆண்டவர் நூற்றுக்கணக்கான திருச்சபைகளிலே இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஆத்துமாக்களை, விசுவாசிகளை எழுப்பியிருக்கிறார். சாதாரண ஜெபத்திலிருந்து 3 மணி நேர ஜெபம், 12 மணி நேர ஜெபம், ஒரு நாள் உபவாச ஜெபம், 3 நாள் உபவாச ஜெபம் என்றெல்லாம் பல விதங்களிலே இந்த எழுப்புதலுக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. இன்றைக்கு கூட இந்த திருச்சபையினுடைய கெஸ்ட் ஹவுஸிலே நான் தங்குவதற்காக என்னை அழைத்து செல்லும்போது அங்கே ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருப்பதை பார்த்தேன். 1000 மணி நேர ஜெபம் என்று. இப்படி பல விதங்களிலே தேசத்தில் எப்படியாவது ஒரு எழுப்புதல் வர வேண்டும். இந்திய தேசத்தில் எப்படியாவது திரள் கூட்ட மக்கள் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும். இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்புவார் துதியுங்கள் என்கிற பாடலை பரிசுத்தர்கள் இந்தியாவை பரலோகத்தை நிரப்புவார் துதியுங்கள் என்று பல சபைகளில் பாடுறாங்க. ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அது ஒரு தரிசன பாடல். பரிசுத்தமாகட்ட யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது. போதகராக இருந்தாலும் போக முடியாது, பாதகராக இருந்தாலும் போக முடியாது. அப்போது அப்படிப்பட்ட தரிசன பாடல்கள், தீர்க்க தரிசன பாடல்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் நிச்சயமாக எழுப்புதல் அவசியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எழுப்புதல் ஏன் தாமதிக்கிறது? எங்கெல்லாம் எழுப்புதலை பற்றி பேசுகிறோமோ அங்கெல்லாம் வேல்ஸ் எழுப்புதலை சொல்லாமல் யாரும் இருப்பதில்லை. யுவான் ராபர்ட்ஸ் என்கிற மனிதன் மூலமாக ஏற்பட்ட ஒரு பெரிய எழுப்புதல். ஒரே வருடத்தில் மட்டும் 1,00,000 பேர் முழுமையான மனம் திரும்புதலோடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார்கள் என்பது சரித்திரம். மதுக்கடைகளை ஒழிப்போம் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுறோம். மதுக்கடைகள் ஒழிக்கப்படாமல் இருக்கிறதே என்று வேதனையோடு பேசுகிறோம். ஆனால் இந்த மக்கள் ஆண்டவரை திரும்பினது நிமித்தம் மதுக்கடைகள் பூட்டப்பட்டது, சினிமா திரையரங்குகள் மூடப்பட்டது. இப்படி பல்வேறு விதங்களிலே இந்த எழுப்புதலுக்கு அடையாளமாக பிரத்யட்சமான காரியங்கள் நிறைவேறின. பத்திரிகைகளிலே அவர்களாகவே வெளியிட்டார்கள். யுவான் ராபர்ட்ஸ் இன்றைக்கு அங்கே பேசுகிறார், இங்கே பேசுகிறார் என்று. பகலிலே வேலைக்கு போகிறவர்கள் இரவு கூட்டங்களுக்கும், இரவிலே வேலைக்கு போகிறவர்கள் பகல் கூட்டங்களுக்கும் என்று மக்கள் அலையலையாய் விருப்பத்தோடு, ஒரு பசியோடு, தாகத்தோடு சுவிசேஷ வார்த்தைகளை கேட்பதற்கு அலைந்து திரிந்த காலம். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை ஆண்டவர் நம்முடைய தேசத்திலும் தருவாராம். அது சாத்தியம்தானா? அப்படிப்பட்ட எழுப்புதலுக்கு இன்னும் நமது தேசத்தில் இருக்கிற தடைகள் என்ன? திருச்சபையில் நாம் காணவிருக்கும் உயிர் மீட்சிக்கும் தேசத்தில் நாம் எதிர்பார்க்கும் எழுப்புதலுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாவிட்டால் என்ன தொடர்புகள்? தேசத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், திருச்சபையில் என்ன நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த இரண்டுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? இது யோனா காலத்தில் எப்படி நடந்தது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் என்கிற மனிதன் இந்த எழுப்புதலை குறித்து ஆராய்ச்சி செய்த ஒரு பரிசுத்தவான். அவர் என்ன சொல்கிறார்? உயிர்மீட்சி என்பது விவரிக்க இயலாத தமது கிரியையை பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையின் வாழ்விலை நடப்பிக்கும் போது ஏற்படுகின்ற ஒரு அனுபவம். இது பாஸ்டருடைய உந்துதலினாலோ அவர்களுடைய இழுப்பினாலோ அல்லாவிட்டால் உரத்த சத்தத்தோடு பிரசங்கிப்பதினாலே ஏற்படுவது அல்ல. பயன்படுத்தக்கூடும் நிச்சயமாக. பேசிக்கலி
ரிவைவல் இஸ் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். அதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டு பயன்படுத்துவார். அப்படி என்றால் அந்த உரிமைச்சி நடந்து விட்டது என்பதற்கு என்ன அடையாளங்கள்? பரிசுத்த ஆவியானவர் தாம் நடப்பிக்கவிருக்கின்ற கிரியைகளை அவர் வெளிப்படுத்துவதே அந்த அடையாளங்கள். ரிவைவல் இஸ் an experience in the life of the church when the Holy Spirit does an unusual work. இன்னொரு விதத்தில் ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் இதை சொல்லுகிறார். எழுப்புதலினால் ஏற்படும் விளைவுகள் என்ன? இது நம்ம திருச்சபையில் நடக்கிறதா? நம்மில் நடக்கிறதா? பாவங்களுக்காக மிகுந்த கவலையை உருவாக்கும் என்றால் அது எழுப்புதலுக்கு அடையாளம். தேவனுக்காகவே வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை ஒரு தனி மனிதனோ ஒரு போதகரோ ஒரு திருச்சபையின் குடும்பங்களோ பெற்றுக்கொள்ளும் என்றால் அது எழுப்புதலுக்கு அது அடையாளம். தன்னையே வெறுத்து கிறிஸ்துவையே நாள்தோறும் பின்பற்றுகின்ற கூட்டம் எழுமென்றால், இன்றைக்கு சினிமா நட்சத்திரங்களுக்கு பின்னாக செல்லுகின்ற கூட்டங்கள், ஒருவேளை அரசியல் தலைவர்களுக்கு பின்னாக செல்லுகின்ற கூட்டங்கள், இன்றைய நாள் முதற்கொண்டு நான் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக செல்லுவேன் என்று சொல்லப்படும் என்றால் அவைகள் அது எழுப்புதலுக்கு அடையாளம். கிறிஸ்துவை அறியாதவர்களின் மேல் அது கரிசனையை உருவாக்குகிறது. 1954 வருடத்தில் பில்லி கிரஹாம் அவர்கள் பாளையங்கோட்டைக்கு வந்தபோது, சென்னைக்கு வந்தபோது நடந்த அற்புதத்தின் விளைவாக எப்படி நூற்றுக்கணக்கான மக்கள் அழைப்பு கொடுப்பதற்கு முன்பு ஓடி வந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியை உருவாக்குவது. இன்றைக்கும் தேவனுக்காக பிரகாசித்து கொண்டிருக்கிற அநேக ஊழியர்கள் அந்த நாளில் தொடப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் அவைகளெல்லாம் எழுப்புதலுக்கு அடையாளங்கள். ஆக அழிந்து போகிற ஆத்துமாக்களின் மேல் ஒரு கரிசனையை, இயேசுவை பற்றி கேள்விப்படாத மக்கள் மேல் ஒரு கரிசனையை உருவாக்குவது எழுப்புதல். இறுதியாக தேவனின் மன விருப்பத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய அழைப்பு, அதுவே என்னுடைய பொறுப்பு, அதற்கென்றே நான் தெரிந்தெடுக்கப்பட்டு இருக்கிறேன், அதற்கென்றே நான் பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்வோம் என்றால் அது எழுப்புதலுக்கு அடையாளம். இது எல்லாம் எழுப்புதல் நடந்த பிராந்தியங்களிலே, எழுப்புதல் நடைபெற்ற மக்கள் மத்தியில் கண்ட காட்சிகளை இப்படிப்பட்ட சரித்திர எழுத்துக்களாக பதித்து வைத்திருக்கிறார்கள். சரி, யோனாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? கிறிஸ்துவுக்கு முன் 800 750 வரைக்கும் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். யோனா என்றால் புறா என்று அர்த்தம். அது சமாதான புறாவா கலவர புறாவான்னு தெரியலை, ஆனால் புறா என்று அர்த்தம் யோனா என்றார். சரி, நினிவேயை குறித்து ஏன் அவருக்கு அப்படிப்பட்ட கசப்புணர்ச்சி? சிவகாசி நல்ல ஊர் தானே, ஏன் திருத்தங்கள் இருக்கிறவங்க சிவகாசியை நேசிக்க மாட்டேங்கிறாங்க? விருதுநகர் நல்ல பட்டணம் தானே, ஏன் சிவகாசியில் உள்ளவங்க விருதுநகருக்காக ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க? அப்படிலாம் யோசித்து பார்ப்போமானா, இவன் வாழ்ந்த காலத்தில் நினிவே பட்டணத்தை குறித்தும் அசிரியாவினுடைய தலைநகரமாக இருந்த நினிவே பட்டணத்தை குறித்து அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெறுப்பு வருவதற்கு காரணம் என்ன? அங்கிருந்த பாவம், அங்கிருந்த அக்கிரமம், அதோடு மட்டுமல்ல தேவனுக்கு எதிராக அந்த மக்கள் அனுதும் நிறைவேற்றி வந்த காரியங்கள். யுத்தத்திற்கு சென்று குறிப்பாக இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி அவர்களுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையாடினதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதோடு மட்டுமல்ல, விபச்சாரம், வேசித்தனம், பில்லி சூனியம் எல்லாம் மலிந்திருந்த ஒரு பெரிய பட்டணம். வியாபாரம் என்கிற துறையில், வியாபாரம் என்கிற முறையில் அநேக மக்களை கொள்ளையாடின ஒரு பட்டணம், ஒரு நாடு. ஆக இப்படி மக்களை, அவர்களுடைய சூழ்நிலைகளை
தங்களுக்கு சாதகமாக துஷ்பிரயோகம் பண்ணுகிற ஒரு பட்டணம். இன்னைக்கு சில பாஸ்டர்கள் கூட அப்படி பண்ணலாம், என்னை போன்ற ஊழியர்கள் கூட அப்படி பண்ணலாம், துஷ்பிரயோகம் பண்ணுவது. இப்படிப்பட்ட தருணத்தில் யோனாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவன் மூலமாக இந்த நினிவே பட்டணத்திற்கு, அசிரியா நாட்டுக்கு ஒரு பெரிய சுபிட்சத்தை, தேவனுக்கு முன்பாக அவர்கள் பணிந்து கொள்வதற்கு ஆண்டவர் பெரும் முயற்சி எடுக்கிறார். இப்போ யோனாவினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தவறு என்ன? ஏன் எழுப்புதல் அங்கே தாமதித்தது? ஏன் அவர் தேவனுக்கு எதிராக இப்படிப்பட்ட செயல்களிலே அவர் இறங்கினார் என்பதை சிந்திக்கும் போது, முதலாவது தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை என்கிற பாவம் நெகேமியாவினுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருந்ததினாலே அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எருசலேமுக்கு போனான். ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தவர். ஆனால் இங்கே யோனா கீழ்ப்படியாமை என்கிற பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே தேவனுடைய பிரசன்னத்தை விட்டே ஓடி போய் விடுகிறான். நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கி என்று 1:2 ஆண்டவர் சொல்கிறார். எந்த நினிவேயை நீ வெறுக்கிறாயோ, எந்த நினிவே இன்றைக்கு பாவத்தில் கொடிகட்டி பறக்கிறதோ, அந்த நினிவே பட்டணம், அதை சார்ந்த நாடு தேவனுக்கு நேராய் திரும்புவதற்கு நீ உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கிறேன் பாருங்கள், 1வது அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். வட இந்திய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் தென்னிந்தியாவில் வேலை செய்து கொண்டிருக்கலாம். அடுத்த மாநிலத்தில் நீ சென்று இன்னொரு மக்கள் கூட்டத்திற்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று அழைப்பு பெற்றவர்கள் கூட இன்றைக்கு வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு கூடாரம் போட்டு போதகராக மாறியிருக்கலாம். அவர்களும் யோனாவினுடைய வம்சம்தான், யோனாவினுடைய பக்த கோடிகள் தான். இங்கே என்ன சொல்லி இருக்கிறது? நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கி. கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடுகிறான் இந்த யோனா. ஏன்? 4:2 வாசிக்கிறபடி நினிவேயினுடைய ரட்சிப்பு அவனுக்கு விருப்பமில்லை. கர்த்தரை நோக்கி அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான். என்ன சொல்கிறான்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமுள்ள மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என்று அந்த மக்களுடைய மனம் திரும்புதலிலே அவன் மனம் லயித்து போகாமல் மன வாஞ்சையோடு அதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக தேவனோடு யுத்தம் செய்வதை பார்க்கிறோம். ஆக ஒரு மனிதனினுடைய கீழ்ப்படியாமை ஒரு சமுதாயத்திற்கே பாதிப்பை கொண்டு வருகிறது. எப்படிப்பட்ட பாதிப்பு? கப்பல் ஆட்டம் காணுகிறது. கப்பலினுடைய எடையை குறைப்பதற்காக அங்கிருந்த உணவுப் பொருட்களெல்லாம் தூக்கி எறியப்படுகிறது. இன்னும் அதனுடைய பாரத்தை காப்பதற்காக, பாரத்தை சரி செய்து சுலபமான பயணத்திற்காக தளவாடங்களை கூட தூக்கி எறிகிறார்கள். இப்படி ஒரு தனிப்பட்ட ஊழியன் தேவனுக்கு கீழ்ப்படியாத போது அவருடைய குடும்பத்தில் பாதிப்பது மட்டுமல்ல, அவர் திருச்சபையில் பாதிப்பு வருவது மட்டுமல்ல, சமுதாயத்திலேயே ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது. கப்பல் உடையத்தக்க அளவுக்கு பெரும் காற்றை ஆண்டவர் ஏன் அனுப்புகிறார்? உங்களை போன்ற என்னை போன்ற ஒரு தனி மனிதனை சீர்படுத்துவதற்காக, தான் தோன்றித்தனமாக ஊழியம் செய்யாதபடி கர்த்தருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்வதற்காக, நம்முடைய திறமைகளை மேடையில் எக்ஸிபிட் பண்ணுவதற்கு அல்ல, நம்முடைய ராஜாங்கத்தை கட்டுவதற்கு அல்ல, தேவனுடைய ராஜாங்கத்தை கட்டுவதற்கு
அவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவதற்கென்று நம்மை தெரிந்தெடுத்திருப்பார் என்றால் அதற்கு அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்வதுதான் ஊழியக்காரனுடைய வேலை ஒழிய மற்றபடி அல்ல. ஒரு கிலோ கத்திரிக்காயும் வரும்போது 1/2 கிலோ வெண்டைக்காயும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு வீட்டம்மா சொன்னால் ஓடி போய் ஊழியக்காரர் வாங்கிட்டு வர்றார் இல்லை? இப்போ சைக்கிளில் போய் யாரையா வாங்குறா, அடுத்த இடம் அடுத்த வீட்டுக்கு போனால் கூட மோட்டர் சைக்கிளில் தான் போகிறோம். அப்படிப்பட்ட காலம். இப்படி நம்முடைய மனைவியோ பிள்ளைகளோ சொல்லுகிற சொல்லுக்கு கீழ்ப்படுகின்ற அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஊழியக்காரர்கள் இன்றைக்கு மிக மிக குறைவு. ஐயா உங்களை பற்றி சொல்லலையா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊழியரை பற்றி சொல்லுவேனா இருக்கும். ஆக இதை மனதிலே பதித்து நாம் கீழ்ப்படியாமை என்கின்ற அந்த நிலையிலிருந்து நாம் மாற்றப்பட வேண்டும். எழுப்புதலை நாம் உற்பத்தி செய்ய இயலாது. கேம்பல் மார்கன் என்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறான். ஆனால் பரலோகத்தின் எழுப்புதல் காற்றுக்கு ஏற்ற விதமாக நம்முடைய பாய்மரத்தை அமைக்கலாம். We can only pave the way for revival. We cannot bring down the revival. எழுப்புதலை நான் உற்பத்தி செய்ய முடியாது. கோழிக்கறி அல்ல, கோழியை உள்ளே போட்டு மசாலா உள்ளே போட்டு சமைப்பதற்கு. எழுப்புதல் என்பது பரலோகத்தின் காரியம், இது பரிசுத்த காரியம், இது தேவனுடைய காரியம். ஆகவே என்னுடைய யுக்திகளினாலோ தந்திரங்களினாலோ பாடலினாலோ ஆடலினாலோ நாடகத்தினாலோ கோரியோகிராஃபினாலோ நான் இந்த எழுப்புதலை கொண்டு வர முடியாது. ஆனால் இன்றைக்கி அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்கே அதிக சத்தத்தோடு இசை இருக்கிறதோ அங்கே ஓடி போகிறாங்க. எங்கே நல்ல நடனமாடி பாட்டுக்கள் இருக்கிறதோ அங்கே விசுவாசிகள் ஓடி போகிறாங்க. உங்கள் சபைக்கு எப்படி வராங்க? நீங்கள் எப்படி அவர்களை இன்றைக்கு ஆண்டவருக்கு நேராய் நடத்துகிறீர்களா, உங்களுக்கு நேராய் நடத்துகிறீர்களா? பாய்மர கப்பல் என்றால் காற்று எந்த திக்கில் அடிக்கிறதோ அந்த திக்குக்கு நேராக பாய்மரத்தை விரிக்கும் போது மட்டுமே கரை சேர முடியும். அதே போல நாமும் தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய ஊழியத்தை அமைக்கும் போது மட்டுமே, நம்முடைய பிரசங்க ஆயத்தத்தை உருவாக்கும் போது மட்டுமே, காத்திருந்து தேவனுடைய சமூகத்தில் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது மட்டுமே பரலோகத்திலிருந்து வரக்கூடிய எழுப்புதலுக்கு நம்முடைய சூழ்நிலைகளை ஆயத்தப்படுத்த முடியும். இரண்டாவது, யோனாவினுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை ஆவிக்குரிய மயக்கம். ஆவிக்குரிய மயக்கம், பின்வாங்கிய வாழ்வினில் அடுத்த நிலை. That is the second step in a man's backslidden life. இந்த ஃபேன் இப்போ ஓடிட்டு இருக்கு, ஃபுல் ஸ்பீடில் ஓடுது. சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே டக்கு நிற்காது. அது பவர் பிரேக் கிடையாது, பவர் ஸ்டியரிங் கிடையாது. உடனே நிற்கிறதுக்கு எப்படி ஓடி நிற்கிறதோ அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ உங்களுடைய ஊழிய வாழ்க்கையோ ஒரு சடன் பிரேக்குக்கு வருவதற்கு முன்பு இந்த ஆவிக்குரிய மயக்க நிலை உருவாகிறது. சிறிய பாவமோ பெரிய பாவமோ பாவமாக தெரியாத அளவுக்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் இயக்கி கொண்டிருப்போம் என்றால் அது ஆவிக்குரிய மயக்க நிலை. என்ன நடக்குது? 1:5 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் அயர்ந்த நித்திரையாயிருந்தான். அதனுடைய பொருள் என்ன? சலனமுள்ள சூழ்நிலையில் கூட சலனமில்லாமல் தூங்கத்தக்க அளவுக்கு. இங்கே தூங்குற பற்றி நான் சொல்லலை, சிலர் கண்ணு மூடிக்கிட்டு தான் இருக்குது, சரியா? நானும் சத்தம் போட்டு தான் பார்க்க, உங்களை மாதிரி சத்தம் போட எனக்கு தெரியலை. அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவீங்க, டக்குன்னு முழிச்சிருவாங்க. அப்படி எனக்கு சொல்ல தெரியல, சொல்லியும் பழக்கம் இல்லையா, அதனால் என்னால் முயன்ற அளவுக்கு முயற்சி பண்ணுறேன், சரியா? ஆனால் அவன் தூக்கம் எப்படின்னா சலனமுள்ள சூழ்நிலை, பெரிய கொந்தளிப்பாக இருக்குது, ஆனால் அழகாக கொரட்டை போட்டு தூங்குறான். எத்தனாவது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ தெரியலை. ஜெபிக்க வேண்டிய ஒரு மனிதன் நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். எதுக்காக ஜெபிக்கணும்?
ஆண்டவரே, இந்த கப்பலினுடைய ஆட்டம் நிற்க வேண்டும், இங்க இருக்கிற உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இங்க இருக்கிற பொருட்கள் சேதமாக கூடாது ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டிய மனிதன் அடித்தட்டிலே போய் அழகாக உறங்கி கொண்டிருக்கிறான். பக்தி நிறைந்த தேசம், கடவுளை தேடி அலையும் மக்கள், 41 43 உயிர்கள் இன்றைக்கு கரூரில் அப்படியே உலகத்தை விட்டு எங்கு சென்றார்களோ தெரியாது, மரண நித்திரை ஆகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் கூட நம்முடைய திருச்சபைகளில் அதை ஒரு ஜெப குறிப்பாக வைத்து ஜெபிக்க மறந்த ஆலயங்கள் உண்டு. எத்தனையோ குறிப்புகளுக்காக ஜெபித்திருப்பாங்க. அரசியல் சூழ்நிலையில் இப்படி மக்கள் பழிவாங்கப்படுகிறார்களே, பகடை காய்களால் பயன்படுத்தப்படுகிறார்களே, எங்கள் தேசத்திற்கு ஒரு விடிவு வராதா? அதுவும் தமிழகம் எதிலெடுத்தாலும் வெறியாய் நிற்கிறதே. குடி என்றாலும் வெறி, லாட்டரி சீட்டு என்றாலும் வெறி, சினிமா என்றாலும் வெறி, அரசியல் என்றாலும் வெறி என்று எங்கள் தேசம் இப்படி சின்னாபின்னமாகி கிடக்கிறதே சுவாமி. எங்கள் தேசத்திற்கு ஒரு விடிவு காலம் வராதா? ஜெபிக்க வேண்டியவன் நித்திரை செய்கிறான். தேவ சமூகத்தினின்று விலகி ஓடியவன் மக்களுக்கும் தூரமாகி விடுகிறான். பீப்புள் அந்த கப்பல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் அந்த மக்களுக்கு இவனுக்கு ஒரு தொடர்பு கிடையாது. ஒரு சேயிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, க்ளோஸ் டு த ஆல்டர் பட் ஃபார் அவே ஃப்ரம் காட். பலிபீடத்தில் தான் நிற்கிறேன், ஆனால் எனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். வேதவசனத்தை தான் பிரசங்கிக்கிறேன், ஆனால் என்னுடைய பிரசங்கத்திற்கும் எனக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். யோனாவினுடைய பிரச்சனை அதுதான். இதுதான் ஆவிக்குரிய மயக்கம் என்பது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறேன் என்பதை உணராமலேயே உறங்கி கொண்டிருப்பது. கண் விழித்திருந்தாலும் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு திரும்புவது, படுக்கைக்கு சென்று விடுவது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் இந்த ஆவிக்குரிய மயக்கத்தினின்று வெளிவர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 8 முக்கியமான கேள்விகள், 8 கேள்விகள் வேத புத்தகத்தில் இருக்கிறதா இதில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ எப்படி தூங்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? முதலாவது கேள்வி. அவன் கூட என்ன சொல்கிறான் பாருங்க, எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். அடுத்து என்ன கேள்வி கேட்குறாரு? இது யார் மூலம் இந்த பிரச்சனை வந்தது? யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏற்கனவே அவங்க ஒரு சீட்டு போடுறாங்க, சீட்டு இவன் பேரில் விழுந்துச்சு. இவன்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க, ஈஸியாக குற்றப்படுத்திடக்கூடாது ஒரு மனுஷனை அப்படின்னு சொல்லி இவன் மேலே கிருபை கூர்ந்து, யார் மூலமாக இந்த பிரச்சனை வந்துச்சுப்பா? உன் பேரில் சீட்டு விழுந்துட்டு, பட் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? திருத்தங்கள் பாஸ்டரா, சிவகாசி பாஸ்டரா? திருத்தங்கள் எத்தனை பாஸ்டர் இருக்காங்க, யாரை பற்றி சொல்கிறது? யாருடைய பிரச்சனை இந்த சேதத்துக்கு? நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து நீ என்ன பண்ணுற? ஓ, நீ நான் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு உற்சாகமாக சொல்லியிருப்பார். தலை கவிழ்ந்து முக வாட்டத்தோட வேதனையோட தைரியம் இல்லாமல் சொல்லியிருப்பார். நீ யார்? எங்கேருந்து வாரப்பா? உன்னுடைய தேசம் எது? நீ என்ன இனத்தான்? ஜாதியை பற்றி கேட்கலாங்க, தப்பாக நினச்சிடக்கூடாது. அங்கே கேட்பது கேள்வி என்ன, நீ எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? அப்புறம் அடுத்த கேள்வி என்ன, வாட் ஹேவ் யூ டன்? நீ என்ன செய்த? இவ்வளோ பெரிய நாசத்திற்கு, இவ்வளோ பெரிய மோசத்திற்கு, இந்திய தேசம் இத்தனை ஊழியத்திற்கு பின்பும், இத்தனை 1000 ஊழியக்காரர்களுக்கு பின்பும், இத்தனை கோடி ரூபாய் வருடந்தோறும் செலவழிக்கப்பட்ட பின்னரும் இந்த தேசத்தில் வராத எழுப்புதலுக்கு நீ என்ன செய்த?
நீ எப்படி காரணமாக இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டால் என்ன சொல்லுவோம்? கடைசி அவனே இன்னொரு கேள்வி கேட்குறான். சரி, இந்த சமுத்திரம் அமைதலாகணும்னா, நீனும் நானும் பத்திரமா போய் கரை சேரணும்னா என்ன செய்யணும்? டு யூ ஹேவ் எனி பிளான்? அரசியல்வாதிகிட்ட கிடையாது ஐயா, சினிமா நட்சத்திரங்கள்கிட்ட கிடையாது ஐயா. தப்பி தவறி நாளைக்கு ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னால் அமைச்சராக இருக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா? பஸ் மேலே ஏறி போவாங்களா? நீயே வழி சொல்லுன்னு கேட்குறாங்க. டு யூ ஹேவ் எனி ரெமெடி? திருச்சபை தான் ஒரு தேசத்திற்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். ஊழியக்காரன் தான் ஒரு சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். தேசத்தினுடைய மக்களினுடைய சுபிட்சத்திற்கு சத்திய சுவிசேஷம்தான் வழிகாட்ட முடியும். ஆனால் யோனாவுக்கு அன்றைக்கு அதை சொல்லுவதற்கு தைரியம் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணார்? கப்பர் சேதத்தில் இருக்கும்போது எல்லாருக்கும் முன்னால் எழுந்து நின்று, நீங்கள் 14 நாளாக சாப்பிடாமல் இருக்கீங்க, இப்போ நான் சாப்பிட்றேன், என்னை பார்த்து சாப்பிடுங்க, ஒருவருக்கும் சேதம் வரப்போவதில்லை என்று சொல்லி அவ்வளவு தைரியமாக அங்கே சொன்ன மாதிரி யோனாவுக்கு அப்படி சொல்ல முடியலை. ஏன்? ஆவிக்குரிய மயக்கம், பரிசுத்தத்தில் ஒரு தேய்வு, என்னுடைய ஒப்பு கொடுத்தலில் கசிவு, என்னுடைய ஆரம்ப கால முக்கியத்துவங்களை அடகு வைத்து விட்டது, விலை பேசிவிட்டது. ஒரு போதகர், நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயமா, இப்போது திருச்சபை என்று எடுத்துக்கிட்டால் அதில் இருக்க பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு தெரியற காட்டில் உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். தன்னுடைய திருச்சபையும் அதனுடைய சொத்துக்களை விலை பேசி வித்துட்டாரே, எவ்வளோ பெரிய பிரச்சனையாய் மாறியது, எத்தனை கோடிக்கு விற்கப்பட்டது. அதை சொல்லும்போது ஒருவர் சொன்னார், நிலத்தையும் சொத்துக்களையும் மட்டும் இல்லையா, விசுவாசிகளையும் சேர்த்தே வித்துட்டார். அவர் என்ன நினச்சிட்டாரு? அப்பா, ஒரே நாளில் இவ்வளோ பெரிய திருச்சபைக்கு நான் போதகனா மாறிட்டேன்னு ரொம்ப சந்தோஷத்தோடு வரக்கூடிய நேரத்தில் போலீஸ் வந்துச்சு, கோர்ட் வந்துச்சு. ஆவிக்குரிய மயக்கமும் பின்வாங்குதலும் ஒரே நாளில் நிகழ்வது அல்ல ஐயா. ஒரு வாலிப பெண்ணின் மேலே கை வைத்து ஜெபிக்கும் போது அது வரலாம். ஒரு பணக்கார மனிதன் ஆயிரக்கணக்கான ரூபாயோடு உங்களிடத்தில் ஜெபிக்க வரும்போது உங்களுக்கு கொடுக்கல, வியாபாரத்துக்கு போவாரா இருக்கும், ஜெபிச்சுட்டு போகலான்னு வந்திருப்பார். அவருடைய பணப்பையிலே என்னுடைய கண் வைப்பது ஜெபிக்கும்போது அது என்னுடைய ஆவிக்குரிய மயக்கத்தினுடைய துவக்கமாக இருக்கலாம். உங்களை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். ஐயோ, முந்த நாள் கூட உங்களை பற்றி நினச்சேன் பாருங்க. ஜெபிக்கும் போதெல்லாம் நீங்கள் தான் கண் முன்னாலே வாரீங்க. இப்போ தான் எனக்கு புரியுது இதுக்காக வந்திருக்கீங்கன்னு. சொல்கிறோமா இல்லையா? இது தினத்தந்தி வார்த்தை அல்ல, இது தினந்தோறும் ஊழியர்களை, என்னை போன்ற ஊழியர் உச்சரிக்கிற வார்த்தை. ஆண்டவர் தாமே ஆவிக்குரிய மயக்கத்தில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் விரும்புகின்ற பரிசுத்தத்தையும் அதன் மூலமாக வரக்கூடிய வல்லமையும் தருவாராக. எமில் ஜெபசிங்கன் எழுதின அழகிய பாடல்களில் ஒன்று, தூய்மையே வலிமை கேளீர். நம்ம அநேகர் என்ன நினைக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட வந்துட்டா என்கிட்ட அவ்வளோ பலன் இருக்கும், மலைகளை போனால் போகும், இடி விழுனா விழும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் என்ன பாடினார்? தூய்மையே வலிமை கேளி. எந்த அளவு பரிசுத்தத்தில் நான் நிலைத்திருக்கிறேனோ, எந்த அளவுக்கு பரிசுத்தத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ, எந்த அளவுக்கு பரிசுத்த தேவனாகிய ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்வதற்கு இணக்கம் தெரிவிக்கிறேனோ, என்னை முற்றிலுமாய் ஆட்கொள்வதற்கு அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் வலிமை இருக்கும், வல்லமை இருக்கும். ஸோ தேவனுடைய வேலை என்ன? திருச்சபையினுடைய வேலை என்ன? எதில்? உயிர் மீட்சியில். தேவனுடைய வேலை என்ன? பரிசுத்த ஆவியானவரை
மக்கள் பேரிலே ஊற்றுவது. அப்படின்னா நம்ம யோவேல் தீர்க்கதரிசி இதை மட்டும் நினைக்கக்கூடாது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவது பரிசுத்த ஆவியானவரின் பிரதானமான வேலை. ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லி இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் சொல்லி சென்றாரோ, வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை நமக்கு ஞாபகப்படுத்துவதும் மொழியாக்கம் செய்வதும் பரிசுத்த ஆவியானவரின் வேலை. நம்மை சாட்சியாக நிறுத்துவது அவருடைய வேலை. உத்தம ஊழியனாக உருவாக்குவது அவருடைய வேலை. அதற்கு பின்பு ஆவிக்குரிய வரங்களின் மூலமாய் ஏற்படக்கூடிய கிரியைகள், அற்புத அடையாளங்கள். அப்போ திருச்சபையினுடைய வேலை என்ன? அந்த ஆவியானவரை தனக்கென்று பெற்று, தன்னிலை நிறைவாக பெற்று, அதை அனுபவிப்பது, அதன் மூலமாக சாட்சியாக வாழ்வது. பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய வேலை என்ன? திருச்சபையை உயிர்ப்பிப்பது. அப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட திருச்சபையினுடைய பொறுப்பு என்ன? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் சமுதாயத்தில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய திருச்சபையில் நிறைவேற்றி காட்டுவது. என்னுடைய சகோதரன் ஒருவர், யார், நவநீதர் அண்ணன் தான். ஒரு நாள் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் அப்படி நடந்து போகிறாரு. பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கிற ஒருவர் வாய் நிறைய வெற்றில போட்டு செக்க செவேர்னு வாயில் இருக்குது. இங்கே ஒரு பால் வச்சுருக்காரு, இங்கே ஒரு பால் வச்சுருக்காரு, வாய் நிறைய எச்சி வச்சுருக்காரு. நமக்கு தான் எங்கே துப்புணுன்னு இன்னும் தெரியாத. டக்குன்னு வெளியே துப்புறாரு. இந்த மனுஷன் நடந்து வந்துட்டார். வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, இதை விட வெள்ளையாக இருக்குது. அதில் அப்படியே அந்த வெத்தில் எச்சி கரையாயிடுச்சு. அண்ணன், பரவாயில்லையா, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிடுறேன், சரியா? பஸ்ஸில் இருக்கிறவெல்லாம் அவரை அடிக்க போகிறான், உதைக்க போகிறான். ஆனால் இவர் சொல்கிறாரு பரவாயில்ல. அப்போ தான் ஒரு சொன்னாராம், இவர் நிச்சயம் ஒரு கிறிஸ்தவராக இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தனி மனிதனில் வாசம் செய்யும்போது, அவனை ஆட்கொள்ளும் போது நடப்பிக்கின்ற காரியங்கள், இதுதான் சமுதாயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும். நிலைத்து நிற்கும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அழிக்க முடியாத ஒரு பெரிய அடையாளத்தை விட்டு செல்ல முடியும். அவேக்கனிங் ஆஃப் த மாசஸ். இது விளைவாக ஒரு பெரிய திரள் கூட்டமே, ஆண்டவன்மாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், தங்கள் தங்கள் மொழியிலே பேசுவதை கேட்டார்களே. பல நாட்டிலிருந்து வந்தவர்கள். எப்போது அது நடக்க வேண்டும் என்றால், ரெஸ்பாண்டிங் டு த ஸ்பிரிட் இன் லிவிங் அண்ட் விட்னஸிங். ஒரு மன ஒற்றுமைக்காக ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணோம், பல குறிப்புகளில். சபையில் சமாதானத்துக்காக, ஒற்றுமைக்காக, ஒரு மனத்துக்காக. அவைகளெல்லாம் நிகழுவது எப்பொழுது? அந்த ஆவியானவர் வந்து தங்கி தாபரிக்கும் போது, அவர் வருவதற்கு சித்தமாக இருக்கும்போது, அதை நாம் செய்யும்போது மட்டுமே 3000 மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், 5000 பேர் திருச்சபையில் இணைவார்கள், தேவன் அற்புதங்களை நிகழ்த்துவார். மூன்றாவது, புதிரான வாழ்க்கை. புதிரான வாழ்க்கைன்னா என்ன? ஒரு மிஸ்டீரியஸ் லைஃப், ஒரு இரட்டை வாழ்க்கை, புதிரான வாழ்க்கை. எனக்கு ஒரு போதகர் தெரியும், அவரை பற்றி அவருடைய திருச்செயின் மூப்பர் சொல்லுவார், எங்கள் போதகர் எல்லாரையும் அவ்வளோ ஈஸியாக பார்க்க மாட்டார் அப்படின்னா. அப்படியா? என்ன? சபை நடக்கும்போது கூட அவர் ஸ்க்ரீனுக்கு பின்னால் தான் இருப்பார். அப்புறம் எப்போ வருவாருன்னு, பிரசங்கம் பண்ணும்போது தான் வருவார். பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிடுவார். ஒரு புதிரான வாழ்க்கை. ஒரு நல்ல பரிசுத்தவாட்டி ஒரு அம்மா உண்டு. அவங்ககிட்ட போய், நான் ஐயா பார்த்துட்டு போன்னு வந்தேன், ஐயா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்போ நான் பெற வரேம்மா, ஐயாவை பார்க்கணும். ஐயாவா? வெளியே போயிருக்காங்க. ஐயா வீட்டுக்குள்ளே கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருப்பார், இல்லைன்னா தலப்பா கட்டி பிரியாணியை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருப்பார். இது நடக்குதா இல்லையா? கடன்காரன் வந்தால் அப்பா இல்லைன்னு சொல்லிடுற மாதிரி நிறைய போதகர்களை இன்றைக்கி மக்கள் அப்படி வந்து தேடி தேடி அலைஞ்சிட்டு போகிறாங்க.
புதிரான வாழ்க்கை. எபிரெயன் கர்த்தரிடம் பயபக்தி உள்ளவன் சொல்கிறான். ஆனால் அவன் நடந்து கொண்ட விதம் என்ன? உலகுக்கு ஒரு வாழ்க்கை, உன்னதத்திற்கு ஒரு வாழ்க்கை. சமூகமே கேட்கிறது, நீ ஏன் இதை செய்தாய் என்று. அதனுடைய பொருள் என்ன? யாருமே எதையும் என்னாலும் மறைக்க முடியாது. ஒரு நாள் மறைக்கலாம், 2 நாள் மறைக்கலாம், ஒரு நாள் முறைச்சு கூட பார்க்கலாம், முறைக்கலாம். ஆனால் என்னாலும் மறைக்க முடியாது. ஐயா எது வெளிநடப்பு செய்கிறீங்களே, ஏதாவது தப்புன்ட்டேன்னா சரி பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் போவாங்களா இருக்கும். சரி ஓகே. புதிரான வாழ்க்கை. யாரும் அறியார் என்று எதையும் மறைக்க முடியாது. கடைசியில் 1:12 என்ன சொல்கிறான்? இது ஏன் நிமித்தமாக தான் பாதிப்பு என்று ஒத்துக்கொள்கிறான். தேவன் தண்டிக்கும் போது என் தன்மானம் காக்கப்படுகிறது. ஆனால் உலகம் தண்டிக்கும் போது என் பெயரே நாசமாகி போகுது. பத்திரிகையில் வந்துடுது, தொலைக்காட்சியில் வந்துடுது, ஊடகங்களில் வந்துடுது. ஆகானின் பாவம் அனைவருக்குமே சாபம். ஒரு தனி மனிதனுடைய பாவம் ஒரு சமூகத்தையே பாதிக்கும் என்றால், ஒரு ஊழியக்காரனின் பாவம் அவனுடைய திருச்சபை இருக்கின்ற சுற்றுப்புறத்தை மட்டுமல்ல எஞ்சிய பகுதிகளையும் பாதிக்கும் என்றால், இந்த புதிரான வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம். அதான் ஜான் வெஸ்லி சொன்னார், பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நேசிக்கும் 100 மனிதர்களை எனக்கு கொடு, உலகத்தை மாற்றி காட்டுகிறேன். எவ்வளவு பெரிய சாதனை செய்தார் அந்த மனிதன். உலகம் முழுவதும் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டதே. பரிசுத்தம் ஒன்றையே வாஞ்சிக்கிறேன் என்று ஒரு பாடல் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் உண்டு. ஒருவேளை நீங்களும் நானும் இந்த புதிரான வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவோம் என்றால், நிச்சயமாக இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதம், உங்கள் திருச்சபைக்கு ஆசீர்வாதம், நாம் வாழுகின்ற இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு ஆசீர்வாதம். 4வது சந்தர்ப்பவாதம். சந்தர்ப்பவாதம் என்பது என்ன? நீங்களும் வாசித்திருப்பீங்க, நானும் வாசித்திருக்கிறேன். இப்பொழுது அதை நம்ம நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2வது அதிகாரம் 1-10 வரைக்கும் வாசிக்கும்போது, மீனின் வாயில் இருக்கிற அவன் ஜெபிக்கிற ஜெபம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்தை நீங்களும் உற்று கவனிச்சிருப்பீங்க, ஆழ்ந்து படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருக்கேன். அதில் சந்தர்ப்பவாத ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ப்ரேயராக தான் இருந்திருக்க ஒழிய, அது உள்ளான மனதோடு, முழுமையான இதயத்தோடு, முழுமையான ஒப்பு கொடுத்தலோடு செய்த ஜெபமே அல்ல ஐயா. அப்படி ஜெபிச்சிருப்பான்னா கடவுளோடு அப்படி சண்டை போட்டிருக்க மாட்டான். 4வது அதிகாரத்தில் மக்கள் மனம் திரும்பிய போது கோபப்பட்டிருக்க மாட்டான். நான் வேணா செத்து போகிறேன், நான் தற்கொலை பண்ணிக்கிடுறேன்னு சொல்கிறான். ஒரு முளை கயிறு போதும்னு சொல்கிறான். இல்லை இவ்வளோ நிறைய பாட்டில் போதும், பக்டோன் அடித்து குடித்து செத்து போவேன்னு சொல்கிறான். யார்? ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, போதகன். நீ இப்படி என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீன்னா நான் வேற ஒருத்தையை பார்த்துட்டு போயிடுவேன். நடக்கா இல்லையா சமூகத்தில்? உன் கூட எத்தனை வருடம் நான் இப்படி வாழ்கிறது? இதனால் சில அம்மா மாதிரிப்பா நம்மளை விட அட்வான்ஸாக போயிட்டாங்க. யோ நீர் வேணா இப்படி, நான் ஒரு டிரைவர் கூட போனாலும் பரவாயில்ல. நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலோ நம்முடைய குடும்பத்திலோ இப்படிப்பட்ட சிக்கல்களும் சீரழிவுகளும் வராமல் இருக்க வேண்டும் என்றான். உங்களை பார்த்ததுக்கப்புறம் நான் எப்படிப்பா ஊழியத்துக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கை அவனுக்கு வசீகரமாக இல்லை, என்னுடைய நடத்தை நாணயமாக இல்லை, என்னுடைய ஊழியம் அவனை ஊக்குவிப்பதா இல்லை. உயிருக்காக போராடுகிறான், தேவனுடன் மன்றாடுகிறான். மீனுக்குள் வாழ்ந்த அனுபவம்
அவனுக்கு கீழ்ப்படியாமை தந்த ஒரு சீதனம். ஆனால் பாவ உணர்வு இல்லை. பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டது அங்கே எங்கேயும் சொல்லப்படலை. தேவ கிருபை அவனை கரைக்கு கொண்டு வருகிறது. ஆக செத்து கொண்டிருக்கும் உலகினில் நோய் கொண்ட ஒரு திருச்சபை வாழ்வு கொடுக்க முடியாது. நொறுங்கி போய் கிடக்கும் உலகத்தை ஒன்று சேர்ப்பதற்கு உடைந்து போன வாழ்க்கையை கொண்டிருக்கிற ஊழியக்காரனால் அதை சரிப்படுத்த முடியாது. இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப ஜெபிப்பது, அந்த குடும்பத்திற்கு ஏற்ப ஜெபிப்பது, அந்த தனிநபருக்கு ஏற்ப ஜெபிப்பது, அந்த குடும்பத்தை சுட்டி காட்டுவதற்காக பிரசங்கிப்பது, இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதம் என்பது எந்த சூழ்நிலையில் வந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் என்னுடைய ஊழியத்தில் இனி வேண்டாம் ஆண்டவரே, போதும் சுவாமி. ஏன் பாஸ்டர்ஸ் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஃபாஸ்டிங் அப்படியா? அன்னைக்கு ஷேவ் பண்ண மறந்துருப்பார். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாஸ்டிங் எப்போ இருந்து ஃபாஸ்டிங்? நேற்று 10 மணிக்கு சாப்பிட்டேன், இப்போ காலைல 9 மணிக்கு சாப்பிடணும், இதுக்கு இடைப்பட்ட ஃபாஸ்டிங். இதான் உலகமே ஃபாஸ்ட் பண்ணுது ஐயா. இப்போ நிறைய சர்ச்சஸில் நோட்டீஸ் எப்படி அடிக்காங்க, 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உபவாச ஜெபம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டோடு வருவாங்க, முடிஞ்ச உடனே சபையிலே சாப்பாடு கொடுப்பாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போய் சாப்பிடுவாங்க. அப்புறம் ஈவினிங் ஒரு டிஃபன், நைட்டில் ஒரு சாப்பாடு. இதில் என்ன உபவாசம் இருக்குது? மற்றவர்களை வசீகரிப்பதற்காக சந்தர்ப்பவாதத்தோடு கூட எந்த தந்திர ஆலோசனைகளோ மந்திர ஆலோசனைகளோ அல்லாவிட்டால் என்ன செய்தாலோ அது பலிக்காது. சந்தர்ப்பவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி தேவை. இல்லை என்ன விசேஷம்னா, அண்ட சராசரமும் ஆண்டவருக்கு அடிபணியுது, அவர் விருப்பம் செய்யுது. ஆனால் ஆறறிவு கொண்டவன், அழைப்பை பெற்றவன், தேவ சாயலை அணிந்தவன் கீழ்ப்படிய மறுக்கிறான். வேல் மீன், விண்ட் காற்று, வேவ்ஸ் அலை, செயிலர்ஸ் கப்பலோட்டிகள், த கிங் ராஜா, த ஒயின் அவனுக்கு நிழல் கொடுத்துச்சே அந்த செடி, அப்புறம் ஓம் புழு, கடைசியில் நினிவே மக்கள், சின்னவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும், ஈவன் மிருக ஜீவன்கள் வரைக்கும் கீழ்ப்படியுதியா. பட் காட்ஸ் மேன் does not obey. Do I obey God in everything? அனைத்தும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியுது. அனைத்தையும் பெற்றிருக்கிற நான் அனைத்தையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், நான் கீழ்ப்படிய மறுக்கிறேன். ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பீங்களா? மாதந்தோறும் கூடுகிற இன்னொரு கூடுகையாய் இது போய்விடாதபடி நம்மை மறுரூபத்திற்கு ஏதுவாய் நடத்துகிற கூடுகையாய் இருக்க தேவன் கிருபை செய்வாராக. 5வது குறிப்பு, உக்கிரானத்துவத்திலே குளறுபடி. வரங்களை தவறாக பயன்படுத்துவது, அல்லாவிட்டால் வரங்களை பயன்படுத்தாமல் இருப்பது. வாய்ப்புகளை சில நேரத்திலே தவறாக பயன்படுத்தி கொள்வது, சில நேரங்களிலே அருமையான அட்டகாசமான வாய்ப்புகளை பயன்படுத்தாமலே இருந்து விடுவது. உக்கிரானத்துவத்திலே குளறுபடி, உண்மைத்துவத்திலே குளறுபடி, உத்தமத்திலே குளறுபடி, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நேரம், தாளந்து, செல்வம் எல்லாவற்றிலும் குளறுபடி. தேவன் தாமே நம்மை இந்த நாளில் சந்தித்து சிந்திக்க செய்து பட்டை தீட்டி நம்மை அனுப்புவாராக. வாக்கு வல்லமை உள்ளவன். 3வது அதிகாரம் 4வது 5வது வசனம். அவர் எவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணார்? என்ன மாதிரி 1.5 மணி நேரம் எடுத்தாரா? ஐயா 1:30க்கு முடிக்க சொன்னாங்க, டைம் ஆகுது. என்ன மாதிரி 1.5 மணி நேரம் பேசினாரா?
ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அப்புறம்தான் பிரசங்கம் ஆரம்பிக்க, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். வேற ஒன்றும் சொல்லலை. நீங்கள் ஸ்கூட்டி ஓட்டுறீங்க, ஆண்டவர் இனி உங்களுக்கு கார் தருவார். இப்போ நீங்கள் வெறும் கோவேரி கழுத வச்சுருக்கீங்க, ஆண்டவர் உங்களுக்கு இந்த வோக்ஸ் வேகன் வண்டி தருவார் அப்படின்னு சொல்லி இவன் பிரசங்கம் பண்ணவே இல்லை. இல்லை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பயங்கரமான பிரசங்கம் பண்ணலை. ஒரே ஒரு வார்த்தை தான், 40 நாள் தான், நீங்கள் அழிஞ்சு போவீங்க. நடந்தது என்ன? ராஜா முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் வரைக்கும் எல்லாம் கீழ்ப்படியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜோனா was not an ordinary person, ordinary preacher, ordinary prophet. He was a mighty prophet. அவனுக்குள்ள அவ்வளோ வல்லம் இருந்திருக்கு. அவனுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த விசேஷித்த வரம் இருந்திருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையினாலே ஆயிரங்களை ஆண்டவரண்டை கொண்டு வருவதற்கு அவனுக்கு அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் தந்திருந்திருக்கிறான். ஆனால் இதுவரைக்கும் அவன் பயன்படுத்தவே இல்லை. அவனுக்கு என்னது நல்லதா தெரிஞ்சதோ அதைத்தான் செய்திருக்கான். நீங்கள் எப்படி? இன்றைக்கி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெந்தைக்கோஸ்தே பாஸ்டர்ஸ், இந்த இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸில் எல்லாருமே கிட்டத்தட்ட அழகாக பாடுறாங்க. அந்த குரல் வளை எங்கேருந்தான் வரும்போ தெரியல, அத்தனை அழகாக பாடுறாங்க. பாடுற எல்லாமே பிரசங்கம் பண்ணுறாங்களா? பிரசங்கம் பண்ணுற எல்லாருமே கை வச்சு ஜெபம் பண்ணி அற்புத அடையாளங்களை நிகழ்த்துறாங்களா? பல பாஷையில் பேசுகிற எல்லாருமே மக்களுக்கு அதை விளங்க செய்கிறாங்களா? ஆவியானவர் வருகிறார், எல்லோரும் நாம் இணைந்து ஜெபிப்போம் என்று சொல்லி சுற்று வட்டாரத்தில் இருக்கலாம் ஜன்னலை பூட்டக்கூடிய அளவுக்கு, நம்மளும் இன்னைக்கு ஏசி போட்டு எல்லாத்தையும் மூடக்கூடிய அளவுக்கு பண்ணும்போது ஆண்டவர் இயல்பாகவே இறங்கி வாராரா? பெற்றிருக்கிற வரத்தை பயன்படுத்துவதிலும், பெற்றிருக்கிற வாய்ப்புகளை உபயோகிப்பதிலும், சந்தர்ப்பவாதத்திற்கு ஏற்றபடி செய்யாதபடி உக்கிரானத்துவத்தில் உண்மையாக இருக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். எழுப்புதல் வரும்போது சமுதாயத்தின் தார்மீக சூழ்நிலையே மாற்றப்படுகிறது என்று A.W. டோசர் என்கிற மனிதர் சொல்கிறார். அப்படி என்ன சொல்ல அர்த்தம்? when revival comes, it changes the moral climate of a community. இன்றைக்கு கூட இந்த கரூர் சூழ்நிலை அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு வார்த்தை மட்டும் தார்மீக பொறுப்பேற்று சொல்லிட்டா பிரச்சனையே முடிஞ்சு போச்சே. தவறை ஒத்துக்கொள்வதற்கு மனிதனுக்கு விருப்பம் கிடையாது. பாவத்தை ஒத்துக்கொள்வதற்கு மனிதனுக்கு விருப்பம் கிடையாது. தன்னுடைய தவறை நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்வதற்கு ஒரு ஊழியக்காரனுக்கும் யோக்கியதை கிடையாது. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தைரியம் கிடையாது. ஆகவேதான் எழுப்புதல் தாமதிக்கிறது. இறுதியாக மரிக்காத சுயசித்தம் மிக முக்கியமான ஒரு குறிப்பு. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சித்தம் தேவனுடைய சித்தத்திற்கு அடிபணியாத போதுதான் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியாததினாலே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இத்தனை அவஸ்தைப்படுகிறோம். ஒருவேளை அன்றைக்கு அவனும் அவனுடைய மனைவியும் கீழ்ப்படிந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் அதை அனுபவிக்க ஒரு காலம் வைத்திருக்கிறார். அதுக்கு தான் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் இறுதியாக சிந்திப்பது என்ன? யோனாவினுடைய வாழ்க்கையில் மரிக்காத சுய சித்தம்.
என்றைக்கு சுயம் சாகிறதோ அன்றைக்கு தான் ஊழியக்காரன் வாழ முடியும். நான் இங்கே உலகத்தில் நடக்கிற பற்றி சொல்லலை, வாழ வேண்டிய விதமாய் வாழ்வதை பற்றி சொல்லுகிறேன். அழிவினின்று மக்கள் காக்கப்படுவது தேவனுக்கு மகிழ்ச்சி. ஆனால் செய்தி சுமந்து சென்ற தீர்க்கனுக்கோ எரிச்சல். ஏன் ஆரம்பத்தில் முன்னூறில் சொன்னோம், அவன் பேர் புறா, ஆனால் நினிவே பட்டணத்து மக்களை அவனுக்கு தாங்க முடியாது. அசிரியர்களை கண்டால் அத்தனை வெறுப்பு. தேவனிடம் வாதாடுகிறான், நான் சாகிறது நலம் என்கிறான். ஏன்பா இவ்வளவு ஏம்மா சாப்பாடு பிந்தனால கோவமா இல்லையே? அவன் என்ன கேட்குறான்? ஆண்டவர் கேட்குறாரு, எவ்வளோ காலம் எரிச்சலாக இருப்பேன், எவ்வளோ காலம் இப்படி சோகமாக இருப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. தெய்வத்தை கேள்வி கேட்கும் மனிதன் என்ன கேட்குறான்? நான் சொன்னது நடக்கலை, நான் என்ன சொன்னேன்? அழிஞ்சிரும்னு சொன்னேன், நீர் வாழ வச்சிட்டீர. இந்திய தேசத்து மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இதுதான் காலதாமதமோ? அந்த கோயிலுக்கு இவ்வளோ பேர் போகிறாங்களே, சாரசாரையாக போகிறாங்க. நானும் ஜன்னல் கதவு முதற்கொண்டு பெரிய கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன், ஒரு சுடுகுஞ்சி உள்ளே வரமாட்டேக்க. மறிக்காத சுய சித்தம். சுய சித்தத்திற்கு மறிக்கும்போது தேவ சித்தம் வெற்றி பெறும். அதான் கலாத்தியர் 6:14 பவுல் சொல்கிறாரு, உலகம் எனக்காக சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்காக சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கலாத்தியர் 5:24 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட முடிச்சிடறேன். ஒரு மனிதன் ஒரு பாலைவன பிரயாணத்துக்கு ஆயத்தப்படுறான். நல்ல சொகுசான சட்டெல்லாம் போட்டு நல்ல ஒரு காஸ்ட்லியான வெண்கல கலசத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு ரொம்ப குஷியாக பிரயாணத்துக்கு புறப்படுறார். இன்னொரு மனிதன், பாலைவன பிரயாணத்துக்கு போகிறோம், தண்ணி வேணும், பல பாத்திரத்தில் கொண்டு வரலாம். நான் இப்போ தான் மெட்ராஸ் பர்மா பசாரில் இருந்து சிங்கப்பூரில் தயாரான ஒரு கண்ணாடி குவளை வாங்கிட்டு வந்தேன், அதில் நான் தண்ணி கொண்டு போவேன்னு சொல்லி அவன் வரான். ஒரு மனிதன், என் வீட்டில் தான் இருக்குது, இந்த மண் கலசத்தில் நான் தண்ணி கொண்டு போகிறேன்னு சொல்லி ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். 3 பேர் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. எங்கே போகிறீங்க? நான் இந்த பிரயாணத்தில் போகிறேன். நாங்களும் அங்கே தான் போகிறோம். 3 பேர் சேர்ந்து பிரயாணப்படுறாங்க. அப்போ பிரயாணப்படும்போது ஒரு மனிதன் என்ன சொல்கிறான், எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசுகிறான். சின்னம்மா பெரியம்மா எல்லாரையும் பேசி முடிச்சிட்டாங்க. அந்த தலைவர் இந்த தலைவர் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ கடைசியில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ வெண்கல பாத்திரம் வச்சுருக்கான்ல, அவன் பார்த்து கேட்குறான், ஏய்யா பாலைவன பிரயாணத்துக்கு வந்ததே வந்தீங்க, ஒரு நல்ல தரமான பாத்திரம் கொண்டு வரக்கூடாது? சும்மா சொக்காய் மட்டும் நல்ல சொக்கா போட்டிருக்கீங்க, பயங்கரமான ரூபத்தில் வந்திருக்கீங்க. அவன் என்னடான்னா கண்ணாடி பாத்திரத்தை வச்சுருக்கான், நீ என்னடான்னா மண் கலசத்தில் தண்ணி கொண்டு வந்திருக்கிய, என் கூட வர்றதுக்கு நீ லாய்க்கில், பின்னால் போ அப்படின்ட்டு இவர் முன்னால் போகிறார். கொஞ்ச நேரம் ஆச்சு, கண்ணாடி பாத்திரம் வச்சுருக்கிறவன் பார்த்தான், தன்னை உஜார்படுத்திக்கிட்டு, அவரை மாதிரி வெண்கல பாத்திரம் எனக்கு இல்லை உண்மைதான், ஆனால் இது எவ்வளோ காஸ்ட்லி பாத்திரம் தெரியுமா? மெட்ராஸில் பர்மா பாசாரில் வாங்கினது. வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தால் கண்ணாடி பாத்திரம்னா தனி மவுஸ் தான், அதை கொண்டு வந்திருக்கேன். நீ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் உள்ள மண் குவளையில் கொண்டு வந்திருக்கிய, நீ எல்லாம் ஒரு பிரயாணி, அப்போ நீ பின்னால் போன்ட்டான். இப்போ 3 பேரும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போய்கிட்டு இருக்காங்க. முதல்ல வெண்கல பாத்திரம் போகுது, அவர் ஏஜி பாஸ்டர் என்னமோ தெரில,
2வது கண்ணாடி பாத்திரம் போது அவர் சர்ச் ஆஃப் காடா என்னன்னு தெரியல. 3வது ஒரு இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் போகிறாரு. கிழக்க உதித்த சூரியன் அப்படியே மேலே வாரான். சும்மா பாலைவன வெயில் தக தக தகன்னு கொதிக்குது. வெண்கல பாத்திரம் சூடு ஏறின உடனே இவனால் கையில் பிடிக்க முடியல, கீழே போட்டுருந்தான். தண்ணி பூரா சிந்தி போகுது. கண்ணாடி பாத்திரம் கொஞ்ச நேரத்தில் வெடிச்சிருது. பாலைவன சூடு தாங்க முடியாமல் மண் பாத்திரம் மட்டும் பத்திரமா இருக்குது. கொஞ்ச நேரம் ஆச்சு, இவனுக்குள்ள ஒரு நெருடல். என் கூட இன்னும் 2 பேர் வந்தாங்களே, அவங்களுக்கு தாகமாக இருக்குமே, அவங்க தண்ணியெல்லாம் சிந்தி போச்சே, என் தண்ணி பத்திரமா இருக்கு, நான் அவங்களோட ஷேர் பண்ணி குடித்தா நல்லதுன்னு சொல்லி வேகமாக நடந்து வந்து, மன்னிச்சுக்கணும், நான் சாதாரணமான ஆள் தான், என்கிட்ட பிரமாதமான பாத்திரம் எதுவும் கிடையாது, ஆனால் என் பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற தண்ணீர் இன்னும் குளுமையாக இருக்குது, நீங்களும் பருகுங்க, நானும் பருக, நம்ம பிரயாணத்தை வெற்றியாக முடிப்போம். மறிக்காத சுய சித்தம். சுய சித்தத்திற்கு தீ வைக்கும் காலம். சுய சித்தத்தை சிலுவையின் அடியில் ஆழ குழி தோண்டி புதைக்கும் நேரம். நீங்களும் நானும் ஆகிய அத்தனை ஊழியக்காரர்களையும் இதை மட்டும் செய்து விடுவோம் என்றால் நம் தேசத்தில் தேவன் மகிமைப்படுவார். நினிவே ரட்சிக்கப்படும், இந்திய தேசம் ரட்சிக்கப்படும், அசிரியா ரட்சிக்கப்படும், ஆசியா கண்டம் ரட்சிக்கப்படும். நம்முடைய காலத்தில் நம்முடைய ஜனத்துக்கு சேவை செய்த பின்னர் நிம்மதியாக நாம் கண்ணுறங்கலாம். தலைவனிங்க ஜெபிக்கலாமா?